காத்து வேகமா அடிக்கிறதுனால நம்மளால இவ்ளோ தீக்குச்சிகளை கொளுத்தியும் விளக்கேத்த முடியல. ஆனா அந்த பொண்ணு ஒரே குச்சில எவ்வளவு சாமர்த்தியமா விளக்கேத்திட்டா. இவ எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அந்த வீட்டையே வெளிச்சமாக்கிடுவா. வணக்கங்கய்யா. மாமா என்னக்கா விளக்கேத்தி நல்ல மாப்பிள்ளையா வரணும்னு வேண்டிக்கிட்டியா? இல்லடி, உனக்கு நல்ல புத்தி கூட வேண்டிக்கிட்டேன். நல்லா வேண்டி இருக்கம்மா. இங்க பாருங்கய்யா, உங்க காதை கழட்டி இங்கதான் போட்டு வச்சிருக்கீங்களா? போங்க போங்க, போய் அர்ச்சனை பண்ற வேலைய பாருங்க. சரி, இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் செல்வத்துல ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா வச்சுக்கோ தாயே. தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா ஜனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்ணே. உங்க அப்பா சிவபிரகாசம் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தமும் அழகு சேர்க்கிற மாதிரி நீ நல்லா படிச்சு இன்னைக்கு பட்டமும் வாங்க போற. உனக்கு இந்த அம்மனுடைய அருள் எப்பவுமே இருக்கும். நீ இன்னும் பெருசா ஜெயிக்க போற. அகல்யா, நான் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு போயிடுறேன். நீ வீட்டுக்கு போய் அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. இந்தா. அப்படியா? நான் போற வழியில ஹவுஸ் ஓனர் கிட்ட வாடகை கொடுத்துட்டு போயிடுறேன். அப்பா பணம் கொடுத்தாரா? ஆமாக்கா. ஓ சரி, ஓகே. ஐயோ ஐயோ, என்னம்மா? அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா அக்கா நீ பாருங்கக்கா. ஐயோ அக்கா 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 ஒண்ணும் இல்ல கொஞ்சம் இருங்கக்கா. அக்கா ஒரு நிமிஷம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தாயே, என் பொண்ணையும் அவ வயித்துல இருக்க குழந்தையும் காப்பாத்தி கொடுத்துரு தாயே. ஏய் அகல்யா, நீ போய் ஒரு ஆட்டோ போட்டு வா. போ, சரி போ. அக்கா 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 கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா. ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல, இதோ போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா. ஐயோ அக்கா 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 கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோக்கா. இது உன்னை கஷ்டப்படுத்துற வலி இல்லக்கா, உன்னை சந்தோஷப்படுத்துற வலி. அதை நினைச்சுக்கோக்கா, வலி கொஞ்சம் குறைஞ்சிரும்க்கா. அக்கா பாத்துக்கா. அக்கா ஐயோ அது ஓட்ட வந்துச்சு. எந்திரிக்கா. பாத்து மெதுவா. பாத்து பாத்து அக்கா, உள்ள உட்கார. மெதுவா பாத்துக்கா, பாத்து மெதுவா. உள்ள போக்கா, மெதுவா. அண்ணா, இங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு ஹாஸ்பிடல் இருக்குன்னு அங்க கூட்டி போயிடுங்க, சரியா? ஐயோ அம்மா, அது தனியார் ஆஸ்பத்திரி ஆச்சேம்மா. நான் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போய்க்கிறேம்மா. அம்மா, அந்த அக்கா ஏற்கனவே வலியில துடிச்சிட்டு இருக்கு. இந்த டிராபிக்ல ஜிஹெச்சுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அது வரைக்கும் வலி அவங்களால தாங்க முடியாது. ஐயோ தெய்வமே, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? என்ன பிரச்சனை இப்போ? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லம்மா. தாங்க முடியலம்மா. அகல்யா, உன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடு. அக்கா, அது வாடகை கொடுக்கறதுக்காக வச்சிருக்க பணம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி. இப்ப வாடகை கொடுக்கறத விட 2 உயிரை காப்பாத்துறதா முக்கியம். குடுன்னு சொல்றேன்ல. அக்கா சொன்னா கேளுக்கா. வாடகை கொடுக்கலன்னா அம்மா பேசுற பேச்ச காது கொடுத்து கேட்க முடியாது. அகல்யா, என்னடி பேசுற நீ? ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர போராடிட்டு இருக்கு. அதை நல்லபடியா வர வைக்கணும். அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் கூட. இந்தாங்கம்மா, இது வாங்கிக்கோங்க. என்னம்மா பாக்குறீங்க? எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? நீங்க வாங்க மாட்டீங்களா? பொடிங்க, வெச்சுக்கோங்கம்மா. நீ என் பொண்ணு இல்லம்மா, அம்மா. உள்ள இருக்காளே அந்த அம்மா, அவளே வந்து இந்த பணத்தை எனக்கு கொடுத்ததா நினைச்சு வாங்கிக்கிறேம்மா. ஐயோ, உன் போன் நம்பர் மட்டும் சொல்லுமா, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து உன்கிட்ட கொடுத்துடுறேம்மா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்க போங்கம்மா. நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, போங்க. அம்மா, உன் பேர் என்னம்மா? ஆதிரைமா. நீங்க போங்கம்மா, ஏறுங்க. அண்ணே, ஆட்டோ எடுங்கண்ணே. இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. பயப்படாதீங்கம்மா, ஒண்ணும் ஆகாது. பார்த்து போயிட்டு வாங்க, ஜாக்கிரதை. அம்மா, எனக்கு பேத்தி பிறந்தா உன் பேரை தான் வைப்பேன்.
என்னக்கா இப்படி பண்ணிட்ட? இங்க பாரு, இப்போதைக்கு அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். சரி, நீ போய் அவங்கள சீக்கிரமா காலேஜ் கூட்டு வா போ. ம், சரி சரி. போ. ஆதிரை வந்துட்டா. அப்படியா? ஹே, வந்துட்டா. என்னடி பூவை போட்டு கலாட்டா பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல. உன் கைய கொடு. கைய கொடு. எதுக்குடி? கைய கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி ஆதிரை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதிரை. இப்போ எதுக்கு இந்த வாழ்த்தலாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படியும் நீ தான் யூனிவர்சிட்டி டாப்பரா வந்து கோல்டு மெடல் வாங்க போற. அதனாலதான் நாங்க எல்லாருமே அட்வான்ஸா வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம். என்னடி ஆதிரை, நாங்க எல்லாரும் உன்னை பத்தி பெருமைப்பட்டுட்டு இருக்கோம், சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்ன திடீர்னு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்ட? என்ன விஷயம் சொல்லு. அப்படி இல்ல, நான் யுனிவர்சிட்டி டாப்பரா வந்து கோல்ட் மெடல் வாங்குவேன்னு நீங்க எல்லாரும் என்ன நம்புறீங்க. ஆனா எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள டென்ஷனா தான் இருக்கு. ஆதிர, உனக்கு டென்ஷனே தேவையில்ல. இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லயும் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி டாப்ல இருக்க. அப்புறம் என்ன, டெஃபினட்டா கோல்டு மெடல் உனக்கு தான். ஆதிரை, நீ கோல்டு மெடல் வாங்குறத கனவாவும் லட்சியமாவும் வச்சுக்கிட்டு நீ டே அண்ட் நைட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன் கனவெல்லாம் வீணா போயிடாது. இல்ல பிரியா, என் அப்பாவோட உழைப்புக்கு முன்னாடி என்னோட உழைப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால நான் கோல்ட் மெடல் வாங்கணுங்கிறது என்னோட கனவோ லட்சியமோ இல்ல. என் அப்பாவோட கனவு, லட்சியம், விருப்பம், வேண்டுதல் எல்லாமே இதுதான். அப்பாவோட உடம்புக்குள்ள ஆக்சிஜனா ஓடிட்டு இருக்கிறது இந்த ஆசைதான். நான் கோல்ட் மெடல் வாங்காம தோத்து போனேன்னா அது என் அப்பா தோத்து போன மாதிரி ஆயிடும். அப்பா இத்தனை வருஷமா எனக்காக பட்ட கஷ்டம்லாம் சந்தோஷமா மாறணும்னா நான் யூனிவர்சிட்டி டாப்பரா வந்து கோல்ட் மெடல் வாங்கணும். ரியலி உன் அப்பா சூப்பர் டி ஆதிரை. உனக்காக இல்லைனாலும் உன் அப்பாக்காகவாது கண்டிப்பா உனக்கு கோல்ட் மெடல் கிடைக்கும்.